விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி போயிட்டு ஒரு வாரம் மேலே ஆக போகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் அக்கா தீபாவளிக்கு என்ன வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எதுவும் கோல்டு வாங்கலையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தீபாவளி அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோம், சாப்பிட்டுருக்கோம், எந்த கோல்டு ஷாப்புக்கு போயிருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம்னுட்டு இந்த விலாகில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு வீட்டில் முறுக்கு மாதிரி செஞ்சாங்க. வெறும் மிளகு மிளகு போட்டு இந்த லாஸ்ட் ஒரு வாய் வரைக்கும் எனக்கு காரமாக செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எறா வாங்கிட்டு வந்தாங்க, மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க, சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் பசங்க வந்து எறா 65 மாதிரி போட்டுருங்க மம்மின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பிரியாணி செஞ்சாங்க, மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சேன், தயிர் பச்சடி செஞ்சேன், அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசமும் வச்சேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அது சாப்பிட்ட மாதிரி இருக்குன்றதுனால அது மாதிரி பண்ணேன். எறா 65 போட்டேன். சின்ன பையனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சிக்கனு ஒரு 1/4 கிலோ நார்மல் செதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஒரு லெக் பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 1/4 கிலோவுக்கு. குழந்தைங்க அவன் கேட்டுகிட்டே இருப்பான், அவனுக்கு சிக்கன் என்ன பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு லெக் பீஸு தனியாக வறுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி மட்டன் பிரியாணி, எறா 65, சிக்கன் 65, ஒயிட் ரைஸு, ரசம், முறுக்கு. ஃபஸ்ட்டே நான் முறுக்கு நீஸில் கை வைக்காமல் முறுக்கு செஞ்சுட்டேங்க. அத்திரசம் வந்து சாமிக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் ஆனந்த பவன்லான்னுட்டு. எனக்கு அத்திரசம் செய்ய தெரியாது. ஸோ அதெல்லாம் அப்படியே எதுவும் சாமி கும்பிடணும் இல்லை, ஃபஸ்ட்டே செஞ்சுட்டு தான் நான் கவுச்சில் கையே வச்சேன். அப்புறம் நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டு ஷாப்பிங் தான் வந்தாங்க. எங்கே வந்தோன்னா டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டுக்கு தான் வந்தாங்க. வந்த உடனே அங்கே யாரோ ஒரு முஸ்லீம்ஸ் அவங்க ஒரு கடியம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே மாடலாக தான் இருந்துச்சு. சரி, டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. சரி, நம்ம இது ஒரு விலாகாக போட்டிடலாமே, ஒரு வேளை தேவைன்னா அவங்க வாங்கிப்பாங்கல்லன்னுட்டு இதெல்லாம் நான் அழகான பேட்டர்ன்ஸுங்க. எல்லாமே ரோடியம் பாலிஷு, அது மல்டி கலரு, ஒரு சிமெண்ட்டு, ஒரு லைட் ஆரஞ்சு, லைட் பிங்க்கு, இதெல்லாம் கடா பேங்கிள்ஸ் மாதிரி கோல்டு தாங்க. எவ்வளோ வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. கோல்டு மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதெல்லாமே 22 கேரட்டு பியூர் கோல்டு தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்னும் கடா பேட்டர்ன் தான். ரவுண்டு உள்ளே வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஏதோ ஒரு ஃப்ரூட் மாதிரி அப்படியே ஒரு காயினாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோடியம் பாலிஷில் கடா பேங்கிள்ஸு இவ்வளோ அழகாக இருக்குது. கடா சிங்கிள் கடா பேங்கிள்ஸு. சரி, ஒரு 2 months பேக் ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க, ரோடியம் பாலிஷில் கடா பேங்கிள்ஸ் இருந்தால் காட்டுங்க அக்கான்னுட்டு. சரி அன்னுட்டு அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, எப்படியோ அவங்க எடுக்கிறாங்க, பக்கத்தில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் போனது வேறு விஷயம். சரி, அதோடு நானும் எடுத்துக்கிட்டேன். அழகான பேட்டர்னுங்க இதெல்லாமே. இது வந்து ஒரு பட்டன் மாதிரி கோல்டு தாங்க. பட்டன் மாதிரி ஏதோ அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க மேலே டிசைனுக்கு. அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். என்னோடய பேங்கிள் இருக்குல்ல, ப்ளைன் பேங்கிள், சேம் அதே மாதிரி இருக்குங்க. ஆனாலும் ரோடியம் பாலிஷ் மாதிரி போட்டிருக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேங்கிள் பாருங்கள், கல்கட்டா பேட்டர்ன் பேங்கிள் வரும் இல்லை பட்டையாக, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸு லைக் அட்டை ஷேட் ஆகுதுங்க. அந்த ஸ்டார் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அது மேலே அப்படியே ஜொலிக்குது. இதையும் பாருங்கள், எவ்வளோ அழகான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு. காலேஜ் வேர் கேர்ள்ஸு ரொம்ப அழகாக பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம். இது மாதிரி பார்த்தா நம்ம இதென்ன தங்கமான்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிறதுனால டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி கடியம் பேங்கிள்ஸ் தாங்க இது. இதுவுமே பாருங்கள், ரோடியம் பாலிஷு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் அங்கங்கே பீட்ஸ் வருது. சைடுக்கு ஸ்லாஷ் மாதிரி கம்பி, வெறும் பியூரு கம்பி கோல்டுலோனே பண்ணியிருக்காங்க. அங்கங்கே அந்த அப்படியே ஜெகன்னு ஜொலிக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பாருங்கள், இதுவுமே எல்லாமே கம்பி ரோடியம் பாலிஷ்லன்னு இருக்குது. கடா பேங்கிள் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் பேட்டர்னு கலராக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், எஸ் டைப் மாதிரி சைடு பெண்டான மாதிரி பேட்டர்னுங்க. பேங்கிள் உள்ளே வந்து ரவுண்டு தான் இருக்குது. நடுவில் அந்த சைடு இந்த சைடு பெண்டான மாதிரி இருக்குது. நடுவில் ஃபுல்லாக ஃப்ளவர் வருது பார்த்தீங்களா, ஃப்ளவர் இருக்குது.
அடுத்தது இது வந்து அங்கங்கே ஒரு ஒரு ஃப்ளவரு ஒரு ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி இதுவுமே ஒரு ட்ரெண்டியான கடா பேங்கிள் தான். சிங்கிள் கடா பேங்கிள் தாங்க இதெல்லாம். கையில் போட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கிற மாதிரி. இது வந்து ஜீன் அது மாதிரிலாம் போடுவாங்கல்ல, கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி ஆவாங்கல்ல, அப்போது இது மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். லெஃப்ட் கையில் போட்டுப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன் மாலுக்கு போனப்போ. இதெல்லாம் கோல்டாக நினச்சேன், நான் ஏதோ விற்கிறது நினச்சேன். இல்லைங்க, இது மாதிரி கோல்டில் தான் போட்டுட்டு வராங்க போல். இப்போது இது வந்து கொஞ்சம் ப்ளூ கலரு பீட்ஸ் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. 3 பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர் வந்து கோல்டுலனே வருது, ஒரு மெஷ் டைப்பில் வருதுங்க. பேங்கிள் எல்லாமே அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி உள்ளே மட்டும் அந்த நம்ம கை ரவுண்டாக பேங்கிள் போடுவோம்ல அந்த ஷேப்பில் இருக்குது. மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறது வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. சரிங்க, அது அவ்வளோதான் அந்த பேங்கிள்ஸு. நான் வந்து என்ன வேணும்னுட்டு வாங்கியிருக்கேங்க. வாங்கிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்திருந்தேன். அந்த பில் போட்டுட்டு இருந்தாங்க. சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டுங்க, டி நகர் பிரான்ச்சு தாங்க. நம்மளுக்கு பில்லு கொடுத்துட்டாங்க. நான் வந்து இங்கேருந்து திருப்பி நானும் ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்துட்டு பெரம்பூரில் வண்டி வச்சுட்டு பெரம்பூர்லேருந்து ட்ரெயினுக்கு வந்தாங்க நாங்கள். ஸோ நம்ம என்ன வாங்குவோம் அந்த பில்லோடது அதெல்லாம் போட்டு அவங்க சைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கிட்டேங்க. அந்த என் கையில் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வரும்போது மழையில் மாட்டிக்கிட்டோம். வந்துட்டு இன்னும் சாமி வேற கும்பிடணும், டப்பாஸ் எல்லாம் வடிக்கிறாங்க, தலை பயங்கரமாக வலிச்சு நின்றுச்சு. என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள், சிரிக்காதீங்க. எதுவும் இல்லைங்க, நான் கோல்டு மாதிரி பெருசாக எதுவும் வாங்கலை. ஒரு 1/2 கிராமில் கோல்டு காயின் மட்டும் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா நோன்பு அன்னைக்கு அம்மனுக்கு வச்சு நாங்கள் நோன்பு எடுப்போம். நான் வருஷம் ஒரு 1/2 கிராம் ஆகுது கோல்டு காயின் அம்மனுக்கு வைப்பேங்க. எனக்கு அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைய தங்கம் சேருங்க. எனக்கு அது ஒரு நம்பிக்கை. கிட்டக்கிட்ட இப்போ 4-5 வருஷமாக நாங்கள் சொந்த வீடு கொளத்தூரில் இருக்கும்போது கோல்டெல்லாம் வாங்க மாட்டேன், நோம்பு கும்பிடுவேன். இப்போது இங்கே நாங்கள் ஆவடிக்கு வந்தக்கப்புறமா, ரெண்ட்டுக்கு ஹவுஸ்க்கு வந்தக்கப்புறமா 1/2 கிராம் காயினாவது வாங்கி இப்போ 4 வருஷமாக சாமிக்கு வச்சுட்டு நான் நோன்பு எடுப்பேங்க. எனக்கு நிறைய நல்லது நடக்குது. ஸோ அதை அப்படியே பழங்கி போச்சு. ஒரு 1/2 கிராம் இப்போ கோல்டு ரேட்டு நான் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சுங்க, அப்போது 13,000 கிட்ட வந்துருச்சு. அதில் ஆஃபும் இன்னும் அதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு 2% மேக்கிங்கன்னுட்டு எனக்கு எப்படி 7,000க்குள்ளே வந்துருச்சுங்க. 1/2 கிராம் லக்ஷ்மி அம்மா உருவம் வச்சு வாங்கியிருக்கேங்க. நம்ம வந்து சீட்டி இருக்குல்ல, லலிதா ஜுவல்லர்ஸில் போட்டிருக்கேன். அது முடிச்சுட்டு நான் என்ன வாங்குவேன் என்னன்னுட்டு அந்த விலாகு நெக்ஸ்ட் மந்த்து வரும். அப்போது நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். இதெல்லாம் ஒரு எல்லோரும் வாங்கணும் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாமே கொஞ்சம் சேவிங் மாதிரி தான். எனக்கு சொல்லியிருந்தேன் இல்லை, கோல்டு காயின் ஒன்று வாங்கினேன், சில்வரில் 4 காயின் வாங்கினேன். 5 கிராம் காயின், 20 கிராம் சில்வர் வாங்கியிருக்கேன். எனக்கு தீபாவளிக்கு கொடுத்த இதில். அடுத்தது இது ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கி கொடுத்தாரு எங்கள் ஹஸ்பண்டு. இது ஒரு திக்னஸ் பாருங்களேன், சைடு குட்டியாக இருக்குங்க. சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டில் 1/2 கிராமும். ஜிஆர்டி லலிதாலெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கனமாக இருந்துச்சுங்க. அதுக்கு தான் சைடில் காட்டிகிட்டு இருந்தேன். இது தாங்க நான் தீபாவளிக்கு வாங்கினது. நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுருந்தாங்க, நான் பெருசாக எதுவும் வாங்கலை. அடுத்த மாதம் கல்யாண நாள் வருது, நம்ம சீட்டி வேறு முடிய போகுது. அன்றைக்கி என்ன வாங்குகிறோன்னுட்டு பார்க்கலாம். சரிங்களா? பாய், டேக் கேர்.